नमः ओम सुचै नमः ओम स्वाहायै नमः ओम स्वधायै नमः ओम धन्यायै नमः ओम हिरण्मयै नमः ओम लक्ष्मी नमः ओम नित्यभुक्तायै नमः ओम विभात्यै नमः ओम आदित्यै नमः भित्यै नमः ओम नित्यायै नमः ओम वसुधायै नमः ओम कमलायै नमः ओम कान्तायै नमः ओम कामाक्षी नमः ओम क्रोधसम्भवायै नमः ओम अनुग्रहप्रदायै नमः पार्वत्यै नमः प्रभायै नमः चन्द्रवदनायै नमः चन्द्रसोदर्यै नमः चन्द्रायै नमः चतुर्भुजायै नमः शुक्लमाल्याम्बरायै नमः श्रियै नमः भास्कर्यै नमः बिल्मल्लिकायै नमः वरुरुहाय नमः यशस्विन्यै नमः वसुन्धरायै नमः चन्द्रा प्रभासांते सुसात्य वन्दे श्रीयभोगे देवदत्तां तामग्निने नित्सरणमः प्रपद्ये अलक्ष्मीर्मेण स्थितां तां प्रहि आदित्यवर्णे तपसोदजातो वनस्पतस्तवदक्षोदगल्वः तस्य फलादीकवसानन्तराजान्तराजान्तवाक्यामलक्ष्मीः उभेतु मां देवसुखकीर्तिस्तमनिनासः प्रादुर्भूतोऽस्याश्रेष्ठकेतुर्बुद्धं ददातुमे क्षुद्धिवासान्द्राज्येष्ठामलक्ष्मीनाथजाम्यहो अभूतमसपद्यं च सर्वानन्दवने कृताः नन्दद्वारां ददाधरिणां नित्यभक्तान्तरेषणीः ईश्वरीं सर्वभूतानां त्वामिहावत्परे श्रियो मनोरङ्गाममाभूतिं वासुदस्यमधीमहि पशूनां रूपमन्यस्य महिश्री श्रीजदाजसः कर्तमेन प्रजाभूता मयि सम्भवदत्तमा श्रियं वासुजने कुले मातरं तत्प्रमाणि आवसृजन्द्रो स्निग्धादिदिक्वेदवदने गृहे ऋषदेवे मातरं श्रियं वासुजने कुले आर्द्रा पुष्करिणीं वृष्टिं स्वर्णाः हेममालिनीं सूर्यामयन्मही लक्ष्मी जातवेदो महावः आर्द्रां दिक्करिणीं यष्टिक्तिङ्कराः पद्ममालिनीं चन्द्रामयन्मही लक्ष्मी जातवेदो महावः ता महावः जातवेदो लक्ष्मी मनोरमामिनीः श्रवणाय महाराजाय नमः प्रभो सुदर्शनस्वामिने नमः कपूरनीलाञ्जलजोगुन्दरुजामि ईराननाथमिदमादमनीयं समर्पयामि दिव्यरत्नाकारयामः वाद्यं போதுமானது अनुज्ञा देवदेव श्रीभद्रमारमण गोविंद गोविंद श्री लक्ष्मी रमण गोविंद गोविंद श्री जानकी राम गोविंद गोविंद இந்த பவித்ரோத்சவம் ஆவணி மாதம் ஆடி கடைசியில துவங்கி இந்த தட்சணாயனம் தொடங்கினே பவித்ரோத்சவ காலத்துல கார்த்திகை வரைக்கும் மார்கழியில இல்ல அந்தந்த கோவிலுடைய நட்சத்திரப்படி இந்த பவித்ரோத்சவம் நடக்கிறது வழக்கம். ஆவணி முதல் கொண்டு கார்த்திகை வரைக்கும் இந்த பவித்ரோத்சவம் நடைபெறும். அதுல அந்தந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி சுவாமியோட நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பவித்ரோத்சவம் நடக்கும். நம்ம கோவில்ல அடுத்த வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பவித்ரோத்சவம் ஆரம்பமாகி திங்கட்கிழமை நிறைவு பெறுறது. இந்த பவித்ரோத்சவத்துல 3 கால யாக வேள்விகள் நடைபெற்று சுவாமிக்கு பவித்திர மாலைகள் சாற்றி அதன் தொடர்ச்சியாக சுவாமிக்கு சித்தகலசாபிஷேகம், அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு சுவாமி கருட வாகனத்துல எழுந்தருளி கருட சேவை காட்சி எடுத்ததும், ஞாயிற்றுக்கிழமை மதியம் திருக்கல்யாண வைபவம், சாயங்காலம் சுவாமி சேஷ வாகனத்துல தாயாரோட எழுதாது, திங்கட்கிழமை காலமா தீர்த்தமா அவ்வளவு சிறப்பு. நாம கருட சேவை சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் சுவாமி எழுதுவாரு. அதுக்கப்புறம் மாலை வெளியே சுவாமி ஊர்வலம் போயிடுவாரு. 5 மணிக்கு இங்க வந்தாருன்னா சுவாமி கருட வாகன சேவை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு திருக்கல்யாண வைபவம், திங்கட்கிழமை வசந்தோத்சவம் சாயங்காலம் 3 சேவை நடைபெறுவது. அவசியம் இந்த பவித்ரோத்சவம் அப்படின்றது பிரம்மோத்சவத்தை விட சிறந்தது. சாதாரணமா எல்லா கோவிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மோத்சவம் பவித்ரோத்சவம் நடக்கும் எல்லா கோவிலும். அப்போ பவித்ரோத்சவம் தெரிந்ததா பிரம்மோத்சவம் தெரிந்ததா? பவித்ரோத்சவம் பிரம்மோத்சவம். ஏன் அப்படின்னா ஒரு ஆகமத்தினுடைய வைசான ஆகமத்துல தினந்தோறும் கோவிலுக்கு பூஜை பண்ணி சுவாமி காலம்பரம் எழுப்பி சுப்பிரபாதம் செய்து ராத்திரி பண்ணி சுவாமி பள்ளியல்ல சயனாதிவாசம் வரைக்கும் மித்தபடி சுவாமிக்கு ஆராதனைகள், அபிஷேகங்கள், திருப்பிரசாதங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணும் போது அந்த ஏதாவது வர பக்தர்கள் மூலியமாக இருந்தாலும் சரி, சேவாக்கள் மூலியமாக இருந்தாலும் சரி, சுவாமிக்கு சில திரவியம் அதாவது புஷ்பங்கள், பிரசாதங்கள் இது இதுவும் தீட்டுப்பட்டிருந்தாலும் அதாவது மயிலப்பட்டிருந்தா அதை நிவர்த்திக்காக பவித்ரோத்சவம் பண்றாங்க. அப்போ அந்த கோவிலே பவித்திரமாக்கப்படுறது வருஷத்துக்கு ஒரு அவசியம். அந்த பவித்திரமாக பட்டாவது இந்த நூலை சாத்தி
ஹோமங்கள் நடைபெற்று அந்த பட்டு நூலை கொண்டு போய் சுவாமி சாத்துவாங்க. அந்த கோவிலையே பவித்திரமாக்குறாங்க. அந்த நேரத்தில் நாம வந்து இந்த பவித்திர சொல்றது அந்த பவித்திர தீர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய பூர்வ ஜென்ம இக ஜென்ம ஜென்ம ஜென்மாங்கிற சாப்பாதாமை நிவர்த்தியாகி நமக்கு பவித்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அதுக்காக பவித்ரோத்சவம் பிரம்மோத்சவம் சிறந்ததா பவித்ரோத்சவம் சிறந்ததா? பவித்ரோத்சவம் தான் சிறந்தது. அதான் 13 நாள் பிரம்மோத்சவம் அப்படின்னா குறைவில்லாம 16 நாள் பிரம்மோத்சவம் ஆகும். 13 நாள் கொடி முன்ன 2 நாள் பின்ன 2 நாள் மொத்தம் சேர்த்தா 16 நாள் ஆகும் பிரம்மோத்சவம். ஆனா பவித்ரோத்சவம் பாத்தீங்கன்னா 3 நாளையும் முடிச்சுக்கலாம், 5 நாளையும் முடிச்சுக்கலாம், 7 நாளையும் முடிச்சுக்கலாம். சாரி, கொடி ஏற்ற மாட்டாங்க. ஆனா கொடி ஏற்றாட்டாங்க ஒரு கோவிலை பவித்திரமாக்குறது, கோவில் சுவாமிக்கு பவித்திரங்கள் சேர்க்கறது அப்படின்றத பொருட்டாக பவித்ரோத்சவம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நம்ம சின்ன கோவிலா இருந்தா கூட சரி பவித்ரோத்சவம் பண்ணணும் அப்படின்றது ஏற்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோவில் நடக்கிற மாதிரி தான். சாதாரண சின்ன கோவில்லாம் பவித்ரோத்சவம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது கழுவு தேவை கல்யாணோத்சவம் அப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த பவித்ரோத்சவம் அப்படின்னு ரொம்ப பெருசான ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு விஷயம். அவசியம் பவித்ரோத்சவம் நடந்துருங்க. பத்திரிகை கொடுத்துருக்காங்க. யாரா பத்திரிகை வரணும்னா நீங்க கேட்டு பத்திரிகை வாங்கிக்கலாம். சுவாமி கிட்ட அக்னிராஜனுக்காக அருளை வாங்கிக்கலாம். யாராவது ஓம் தேவதேவ விவன்னார ஜெகநானந்தகாரணாஹ அக்னிகாரி ஆரம்பத்ரவர்தோ அனுஜ்ஞாம் தேஹிமே பிரபோ அனுஜ்ஞாம் பிரார்த்திய சமர்ப்யா ஆந்தம் பிரஜன்யமே ஓபரஸ்பஷ்ய சமவித்ரம் யவ்ருத்வா ஜேஹே गन्धर्वानादुरादर्शा समाजन्यासुराजस्वाहा अनन्ताजस्वाहा गोविन्दाजस्वाहा हरे श्री कृष्णाजते जपं नाम स्वपवित्रं जगृत्वा द्वितीयात्महवीर्नमशो भसुज्ये नित्रं देवमित्रदेवनो हस्वनुरागानभिडानवर्तयन्तः तदन्तीरे नसरदस्तवेन निष्कारुष्यमस्तु ॐ पुष्पावदे रसोवदे मणिनीरिवलामता सकलवाद्यम् ॐ पुष्पावदे रसोवदे मणिनीरिवलामता पापं तगदग रोहं मर्तय आरोग्यं कुरु गुरु ओम ओम राम राम ह्रीं ह्रीं रोम रोम पट पटे तगदग हन हन बीज स्वाहा ओम नमो भगवते महासुदर्शनाय गोपो सुदर्शन युक्तं कारज दुरिदं हन हन पापं तगदग रोहं मर्तय आरोग्यं कुरु गुरु ओम ओम राम राम ह्रीं ह्रीं रोम रोम पट पटे तगदग हन हन बीज स्वाहा ओम नमो भगवते महासुदर्शनाय गोपो सुदर्शन दुष्टं कारज दुरिदं हन हन पापं तगदग रोहं मर्तय आरोग्यं कुरु गुरु ओम ओम राम राम ह्रीं ह्रीं रोम रोम
पट्पदे तग तग हन हन वीडय वीडय स्वाहा ओम कृष्णाय गोविंदाय गोविंदन वल्लभाय पराय पमरपुरुषाय मदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा मदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा मदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् स्वाहा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा स्वाहा महाकाजं सूर्यकोटि नमः निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा स्वाहा महाकाजं सूर्यकोटि नमः निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा स्वाहा महाकाजं सूर्यकोटि नमः निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा स्वाहा गजानन पद्मार्कं गजानन महर्षौ एकदन्तं भक्तानां एकदन्तं उपास्महे स्वाहा गजानन पद्मार्कं गजानन महर्षं एकदन्तं भक्तानां एकदन्तं उपास्महे स्वाहा गजानन पद्मार्कं गजानन महर्षं एकदन्तं भक्तानां एकदन्तं उपास्महे स्वाहा गजानन पद्मार्कं गजानन महर्षं एकदन्तं भक्तानां एकदन्तं उपास्महे स्वाहा हृदाय श्री वर्णमूर्तये नमो नमः स्वाहा नमो राधपतये नमो गणपतये नमः प्रथमपतये नमस्ते स्फुरङ्गोदराजा हन्ताय विघ्नविनाशने सुधाय श्री वर्णमूर्तये नमो नमः स्वाहा ओम श्री ह्रीं क्लीं ग्रां ग्लौं लं गणपतये सर्वजनं मे वसमानाय स्वाहा ओम श्री ह्रीं क्लीं ग्रां ग्लौं लं गणपतये सर्वजनं मे वसमानाय स्वाहा ओम श्री ह्रीं क्लीं ग्रां ग्लौं लं गणपतये सर्वजनं मे वसमानाय स्वाहा ओम श्री ह्रीं क्लीं ग्रां ग्लौं लं गणपतये सर्वजनं मे वसमानाय स्वाहा स्वाहा ओम श्री ह्रीं क्लीं ग्रां ग्लौं लं गणपतये सर्वजनं मे वसमानाय स्वाहा स्वाहा ओम श्री ह्रीं क्लीं ग्रां ग्लौं लं गणपतये सर्वजनं मे वसमानाय स्वाहा स्वाहा ओम श्री ह्रीं क्लीं ग्रां ग्लौं लं गणपतये आदि विशेषदाः चक्रमुद्र ज्वालमुद्रान्तर्गतस्य अर्घ्यं दत्त्वा आहुतिः सुदर्शनस्वामिनः विशेष ओम नमो भगवते महासुदर्शनाय ओम पट्पदे तग तग हन हन वीडज वीडज स्वाहा ओम नमो भगवते महासुदर्शनाय ओम सुदर्शने दुष्टं कारयदारय दुरिदं हन हन पापं तग तग रोहं मर्तय आरोग्यं कुरु कुरु ओम ह्रां ह्रां ह्रीं ह्रीं ओम पट्पदे तग तग हन हन वीडज वीडज स्वाहा ओम नमो भगवते महासुदर्शनाय भोभो सुदर्शने दुष्टं कारयदारय दुरिदं हन हन पापं तग तग रोहं मर्तय आरोग्यं कुरु कुरु ओम ह्रां ह्रां ह्रीं ह्रीं இருக்கக்கூடிய செத்து பகையெல்லாம் போகணும் நமக்கு உடனே உபாதி எல்லாம் கேட்டோம் அப்படின்னா இந்த சுதர்ஷனத்தை வெண்கடுகால ஹோமம் பண்ண சொல்றேன் மணீம் ரீம் ஸ்ரீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜனவல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பர கர்ம மந்திர தந்திர யந்திர ஔஷத தத்ர தத்ராணி சம்மர சம்மர ததயோர்மோதய மோதய ஓம் நமோ பகவதே மகாபுருஷனாய தீப்தி ज्वालाधीमलीलाय नृपति क्षोभनकराय सहस्राराय ब्रह्मणे परञ्ज्योतिषं भक्त्वा ओम क्लीं कृष्णाय गोविंदाय गोविंदनवल्लभाय परमात्मने परकर्मय मंत्र यंत्र तंत्र औषध हस्त्र हस्त्राय धर्मल धर्मल दृष्टयो कोडज कोडज ओम नमो भगवते वल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परकर्मय मंत्र यंत्र तंत्र औषध हस्त्र हस्त्राय धर्मल धर्मल दृष्टयो कोडज कोडज ओम नमो भगवते महासुदर्शनाय धीप्रे ज्वालाधिपतिराय
நித்யோன்மோடஜ ஓம் நமோ பகவதே மகாசுதர்ஷனாய தேக்தே ஸ்வாராதிக்ரியாய சர்வதிக்ஷோரகராய ஹும்பத்ரமணே பரஞ்சோதிஷே சஹஸ்ராராய ஹும்பத் ஸ்வாஹா कृष्णाय गोविंदाय गोपीशणवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने पर कर्म मंत्र तंत्र यंत्र औषध अस्त्रशस्त्राणि संहर संहर प्रतयोर्वचय वचय ओम परमपुरुषाय परमात्मने पर कर्म मंत्र यंत्र तंत्र औषध हस्त्र हस्त्राणि संहर संहर मृत्युर्मोदज मोदज ओम नमो भगवते महागोविंदाय गोपीशणवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने पर कर्म मंत्र यंत्र तंत्र औषध हस्त्र हस्त्राणि संहर संहर मृत्युर्मोदज मोदज ओम नमो भगवते महागोविंदाय सहस्राय हुम्बट स्वाहा ज्वालचक्राय धीमहि प्रचोदयात् स्वाहा ज्वालचक्राय 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 धीमहि प्रचोदयात् स्वाहा ज्वालचक्राय धीमहि प्रचोदयात् स्वाहा ज्वालचक्राय धीमहि सहस्राक्षराय भट् स्वाहा सहस्राक्षाय हुम्बत् स्वाहा सहस्राक्षराय भट् स्वाहा सहस्राक्षाय हुम्बत् स्वाहा सहस्राक्षराय भट् स्वाहा நடைபெறுள்ளது. வியாழக்கிழமை காத்தால விநாயகர் பூஜையுடன் தொடங்கி பவித்ரோத்சவம் முதல் காலம் வியாழக்கிழமை சாயங்காலம் முதல் காலமும், வெள்ளிக்கிழமை காத்தால இரண்டாவது காலமும், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மூன்றாவது காலமாகவும், சனிக்கிழமை காத்தால சுவாமிக்கு சக்கரசாமி நடைபெற்று சாயங்காலம் சுவாமி சனிக்கிழமை சாயங்காலம் சுவாமி கருட வாகனத்தில் சேவை சாதிக்க உள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி திருக்கல்யாண வைபவமும், அன்றைய தினம் சாயங்காலம் 7 மணிக்கு சுவாமி ஆதிசேஷ வாகனத்துல இறை உபயநாச்சாரோட சுவாமி சேவை சாதிக்க உள்ளார். திங்கட்கிழமை காத்தால வசந்தோத்சவம் தீர்த்தவாரி நடைபெற்று சாயங்காலம் சுவாமி ஊஞ்சலுக்கு சேர்ந்து 5 நாட்கள் பவித்ரோத்சவமான நடைபெற உள்ளது. மிகவும் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா தேவர்களுக்காக மட்டுமே கிடையாது, நம்ம முன்னோர்களுக்கும் ரொம்ப விசேஷமான மாதமாக சொல்லப்படுறது இந்த புரட்டாசி மாதம். அதாவது மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இப்போ வரப்போற அமாவாசை மகாலய அமாவாசை அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன, நமக்கு மாதத்துக்கு 12 இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு 13 அமாவாசைகள் கூட வரும். ஆனா இந்த அமாவாசை வரும் நாம முன்னோர்களுக்கான வழிபாடு அவசியம் பண்ணணும், இறை வழிபாடு பண்ணக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, வீட்டுல பூஜை அடிச்சு பூஜை மணி அடிச்சு கூட பூஜை பண்ணக்கூடாது, சரி கோலம் போடக்கூடாது, சுமங்கலிகள் யாருமே மஞ்சள் தேய்ச்சி குடிக்க கூடாது. அவசியம் உங்க வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுல எல்லாம் போய் நீங்க படுத்தக்கூடாது. அமாவாசையில உங்க வீட்டுல தான் நீங்க இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம முன்னோர்கள் நமக்காக நம்ம வீட்டுக்கு வருவாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, மணி அடிக்க கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, சுவாமி பூஜை பண்ணக்கூடாது, அன்னைக்கு ஒரு நாள் ஒன்னாக பூஜை பண்ணக்கூடாது, மஞ்சள் தேய்ச்சி குடிக்க கூடாது, உங்க வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் தூங்குறது அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்மளை அவங்க பார்ப்பாங்க, நமக்கு அவங்க பிளஸிங் கண்டிப்பா தேவை. இறை அருளை விட பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு நிறைய தேவைன்னு வேதம் சொல்லப்படும். கருட புராணத்துல அதுக்காக தான் இருக்கக்கூடிய சத்த புராணத்துல கருட புராணத்தினுடைய சாத்திரிகமே என்ன சொல்லுது அப்படின்னா, பித்ரு வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுது. இதுக்காக மாசத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்காகவே விதிக்கப்பட்டிருக்கு அமாவாசை. என்ன பண்ணணும், வெங்காயம் போட்டு எல்லாம் சேர்க்கக்கூடாது, ராத்திரிக்கு வெறும் வயிற்றோட படுத்துக்கணும். அப்படின்னா என்னன்னா, விரதம் இருக்கும் போது நம்மளால முடிஞ்சு நம்ம சாப்பிட்டு மிச்சம் மற்றவங்களுக்கு யாருக்காக தானப்படுறதுக்காக தான் அந்த மாதிரி தாத்பரியம்லாம் கொடுத்துருக்காங்க. இது மாசத்துக்கு ஒரு நாள். வருஷத்துக்கு ஒரு தடவை மகாலய பட்சம். மகாலய பட்சம் அப்படின்னா மகாலய அமாவாசைகள் இருந்து முதக்க அப்படின்னா பௌர்ணமியிலிருந்து, அதாவது புரட்டாசி பௌர்ணமி வந்து கொண்டு புரட்டாசி அமாவாசை பட்சம் அப்படின்னா 15 நாட்கள். அந்த 15 நாட்களுக்கும் மகாலய பட்சம் இருக்கு. நம்மளுடைய மூதாதையர்கள் நிறைய பேர் கேட்பாங்க, சுவாமி எங்க வீட்டுல வந்து நாங்க வந்து அப்பாவுக்கு சிரார்த்தம் கொடுக்குறோம், அம்மாவுக்கு சிரார்த்தம் கொடுக்குறோம், அப்போ நாங்க மகாலய பட்சம் எல்லாம் கொடுக்கணும், மகாலய அமாவாசைக்கு நாங்க தர்ப்பணம் கொடுக்கணுமா, இல்ல மகாலய தர்ப்பணம் நாங்க கொடுக்கணுமா, இல்ல மகாலய பட்சத்துக்கு நாங்க விரதத்துல தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மகாலய பட்சத்துக்கும் நீங்க தர்ப்பணம் பண்ண சிரார்த்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. சிரார்த்தம் அப்படின்றது, அதாவது திதி சொன்னீங்களா,
தவசம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது ஒரு தனிப்பட்ட நபரை சார்ந்த விஷயம். இதேனும் அவங்களோட திதி தெரிஞ்சிருந்தா, அம்மாவோட திதியோ அப்பாவோட திதியோ இல்ல தாத்தாவோட திதியோ தெரிஞ்சிருந்தா அவங்களோட திதிக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்குறீங்க, அவங்களோட முடிச்சு வச்சு. இந்த அமாவாசையில நம்மளுடைய 3 தலைமுறைக்கான முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம். அப்பா அம்மாவுக்கு மட்டும் அவங்க திதியில அவங்க கொடுத்துரும், அது அவங்களுக்கு மட்டுமே சாரும். இந்த மகாலய அமாவாசையோ இல்ல மகாலய பட்சம் இந்த 15 நாட்களுக்கும் 3 தலைமுறைக்கானவங்களுக்கு நம்ம அவசியம் தர்ப்பணம் கொடுக்கணும். இந்த 15 நாட்களுக்கும் நாம வீட்டுல கண்டிப்பாக வாசல் தெளிச்சு கோலம் போடக்கூடாது, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, வீட்டுல மணி வச்சு பூஜை பண்ணக்கூடாது, கோவிலுக்கு மட்டும்தான் போகணும், வீட்டுல எந்த விதமான பூஜை பண்ணக்கூடாது. இந்த 15 நாட்களுக்குமே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் இந்த லோகத்துக்கு எல்லாமே 7 தலைமுறை கொண்டவங்க. நமக்கு 3 தலைமுறை பேர் சொன்னாலே தெரியாது. உங்க பேர் என்ன தெரியும், அப்பா பேர் சொன்னா கொஞ்சம் தெரியும், தாத்தா பேர் சொன்னா கொஞ்சோண்டு தெரியும், உன்னோட முப்பாட்டா பேர் சொல்றதுனால தெரியாது. அதுக்காக அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, தாத்தாவோட பேரன் வைப்பாங்க, மறந்து போகாம இருக்கிறதுக்காக பேரன் வச்சு அந்த பேரை கொண்டாடுவாங்க. இப்போ அப்படி எல்லாம் இல்லை, நம்ம வைக்கிற பேர் நமக்கே நுழையாது, தாத்தா பேரை நம்ம கொண்டாடுறது. அந்த மாதிரி டிஃபிகேஷனா இருக்கு. தர்ப்பணம் கொடுக்கணும். நமக்கு தெரியலன்ற பட்சத்துல வாத்தியார் என்ன சொல்வார் அப்படின்னா, அதித்ய ஸ்வரூபாய நமஹ வசுரூபாய நமஹ சொல்லிடுவார். அப்படின்னா என்ன, சூரியன் தான் உன்னோட தாத்தா, நம்மளோட தாத்தா யார், சூரியன். அதித்ய ஸ்வரூபாய நமஹ வசுரூபாய நமஹ அப்படின்னு சொல்லிடுவார். 7 தலைமுறைக்கான பேர் தெரியுதுன்னா அதித்ய ஸ்வரூபாய நமஹ வசுரூபாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னன்னா, உங்களோட தாத்தா யாரு, கொழு தாத்தா யாருன்னா சூரியனோட அம்சம் அப்படின்னு சொல்லி தர்ப்பணம் நம்மளுடைய 7 தனியை கேட்டு விட்டுறாங்க. இந்த 15 நாட்களுக்கும் அவருக்கு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, முதல் வாரம் பாடம் எப்படா முதல் வாரம் முடிஞ்சிச்சு, தளிகை போட்டு நாங்கள் மறுநாளே நாங்களே சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை வர வரைக்கும் தளிகை கண்டிப்பாக போடக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த தடவை யாரையும் கேட்காதீங்க. அமாவாசை வர வரைக்கும் தளிகை போடக்கூடாது. சுவாமி அதுக்கப்புறம் நவராத்திரி வந்தது சுவாமி, நவராத்திரி நீங்க சுமங்கலிகளை கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை, அவ்வளவுதான். அதுக்கும் தளிகைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நவராத்திரி உங்களுக்கு நவராத்திரி கோவில் வச்சுக்கலாம், அம்பாள் கலசம் வச்சு பூஜை பண்ணிக்கலாம், நீங்க அம்பாளை கொண்டாடுறீங்க. ஆனா அமாவாசை முதல்ல நீங்க தளிகை போட்டீங்கன்னா அது பெருமாளுக்கு போய் சேராது, முன்னோருக்கு சாப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்காக அவசியம் அமாவாசைக்கு முன்ன எத்தனை சனிக்கிழமை வந்தாலும் போடக்கூடாது. இதை நான் ஒற்றையில போடுவேன், 1ஆம் சனிக்கிழமை போடுவேன், 3ஆம் சனிக்கிழமை போடுவேன், 4ல போட மாட்டேன், 2ல போட மாட்டேன், இதெல்லாம் இல்லை. எல்லா சனிக்கிழமையும் ஒண்ணுதான். ஆனா அமாவாசை கழிச்சுதான் போடணும். அமாவாசைக்கு முன்ன அவசியம் தளிகை போடக்கூடாது. அடுத்த 2ஆவது வாரம் முதல் வாரம் விட்டுச்சு சுவாமி, இன்னைக்கு பரணி வந்துருச்சு, பரணி வந்தாலும் சரி, கிருத்திகை வந்தாலும் சரி, அஷ்டமி வந்தாலும் சரி, நவமி வந்தாலும் சரி, அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. சனிக்கிழமை நீங்க பெருமாளுக்கு உங்களால முடிஞ்ச தளிகை எல்லாம் செய்து மாவிளை கேட்டு பெருமாளுக்கு நீங்க கோவிந்த நாமா சொல்லி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதுக்காக மாவிளக்கு ஏன் போட சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட 5 கடனை 5 கடனை பெருமாள் தீர்த்து வைப்பாங்க, பெருமாள் தளிகை போட்டா. அதுக்காக தான் தளிகை போட சொல்லிருக்காங்க. காரணம் அவசியம். அடுத்த 2ஆவது நாள் தளிகை போடலாமான்னு நீங்க காலம் ஒரு 25 பேர் போன் பண்ணி கேட்கறீங்க. போடக்கூடாது. அமாவாசை முடிஞ்சாதான் தளிகை போடணும். நவராத்திரி வந்தா உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நவராத்திரி கோவில் எல்லாருமே தளிகை போட்டுக்கிறது, இதுக்கு அதுக்கு வேற சம்பந்தம். யாரா இருந்தாலும் சரி, அதான் நீங்க பண்ணக்கூடாதுதான் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அமாவாசைக்கு முன்னாடி தளிகை போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது, நம்மளுக்கு 15 நாட்கள் பித்ருக்களை நம்ம வீட்டுக்கு அமைச்சிருவாங்க. நீங்க போங்க, உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க பேரக்குள்ள தகப்படார் எல்லாரும் பார்த்துக்குதாங்க. யாராவது பாருங்க, அப்பா அம்மா இல்லைன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தர்ப்பணம் இருக்கும். தாத்தா பாட்டி தர்ப்பணம் கொடுக்குறவங்க பாருங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. தாத்தா பாட்டி சொத்து அப்பா அம்மா கிட்ட இருக்கும், அப்பா அம்மா சொத்து தான் நம்ம கிட்ட இருக்கும். அப்பாவுக்கு அம்மாவுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் சொல்லிடுவாங்க. அந்த பேர் அவங்க சொல்லணும், அட்ரஸ்க்காக சொல்லணும். தாத்தா யாரு, கொழு தாத்தா யாரு, பாட்டி யாரு சொல்லணும். அதுக்காக தான் அவங்களுக்கு தர்ப்பணம் அது கிடையாது. அவங்க தர்ப்பணம் ஆலயம் தான் தர்ப்பணம். மகாலய அமாவாசை தான் 7 தலைமுறைக்கான தர்ப்பணம் கொடுக்கணும்னா நீங்க அவசியம் மகாலய அமாவாசைக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கணும். அன்னைக்கே கொடுக்கலாமா, இல்ல இந்த 15 நாட்கள் கொடுக்கலாம். பௌர்ணமி
तन्मे वेदावाः स्वात्यनुपमा तस्याः जगाजामन्ते परमात्मा विभक्तितः सब्रह्मा सशुभस्रविष्णुवेन्द्रसूक्तरबलमस्मरात् दुदं सत्यं परं ब्रह्मपुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेयं गुरुभाक्षं विष्णुरूपाय वे नमो नमः नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् सुदर्शनाय विद्महे महाद्वाराय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ॐ शान्ति शान्ति शान्तिः अस्य धूपदीप निवेद्यादिकं सन्तोषयेत् विश्वदत्परमादित्यं विश्वनारायणं हरे विश्ववेवेदं तद्विश्वभुवदेवते पदिं विश्वस्यात्मेश्वरभवं साक्षरभवं शिवमक्षतम् नारायणं महाज्ञेयं विश्वात्मानं भराजनं नारायणवरो गोविन्द पूर्णाहुति कालः Om
बहिर्बलिर्दत्वा इंद्राय स्वाहा अधोमेघाय स्वाहा अंतर्बलि बहिर्बलि देवनाय इदं नमः धूपदीपनीवेद्यं संतोषः दशांकं कुकुलं धूपं समर्पित समनोहर मात्रे सर्वदेवानां धूपोऽयं प्रतीर्थः जनार्दना सर्वेन्द्रनाय नमः वामनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः जयजवल्ली अंबिकासमेत प्रभु चक्रसाल्वार स्वामिने नमो नमः महादेवी समुद्रोवरणे सहस्राद्यो श्री विजयवल्ली काया समेत चक्रराज स्वामिने नमो नमः आद्योः नैवेद्याय हन्तेन प्रार्थनापुष्पं समर्पयामि ओम जोभां पुष्पं वेदा पुष्पवान् प्रजावान् प्रजवान् भवति चन्द्रमहावाहवां पुष्पं पुष्पवान् प्रजावान् प्रजवान् भवति ये एवं वेदा यो वा मादनं वेदा आयतनवान् भवति अग्निर्वाहवा मादनो आयतनवान् भवति वायुर्वाहवा मादनो आयतनवान् भवति कपन्नपा भाजतनो आयतनवान् भवति चन्द्रमापाहपा भाजतनो आयतनवान् भवति नक्षत्रादिपाहपा भाजतनो आयतनवान् भवति रज्जोपाहपा भाजतनो आयतनवान् भवति संवत्सरोपाहपा भाजतनो आयतनवान् भवति एवं वेद यो सुनां श्रेष्ठता वेद दक्षेण प्रतिष्ठते राजाधिराजाय प्रभय साहिने नमो भयं वैः सभटाय कुर्महे क्षमेता मां कामकामादिहत्याः स्वामे सर्वैः श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः विजयवल्लभिकावदेन प्रभु राजस्वामिनः वेदोत्तरं प्रार्थनापुष्पादिं समर्पयामि देशोऽयं क्षोभरेण सज्जनासन्दनप्रजहस्य देवदेवस्य देवता सर्वभौमस्य किलाण्डघोडे ब्रह्माण्डनादिवाः श्रीभूनीलासमेत श्री श्रीनिवासस्वामिनः आलयेन कन्यामास स्थिरवासर सुदर्शन महायागवैभवं च मन्त्रलोभे तन्त्रलोभे क्रियालोभे स्वामिनः पादकमलशरणागतिनात्पणमस्तु श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद भक्तवत्सला गोविंद भागवत प्रिय गोविंद गोविंद हरि गोविंद
दीपं दर्शयामि துளசிலாம் கால் கீழே இருந்தால் எடுத்து தயவு செஞ்சு போடுங்க. கெட்டி மேல கெட்டி குமார் கெட்டி வாசிப்பா. கற்பூரம்
श्री भूलीला नायका समेत प्रसन्न श्री तत्सवत्रणे मर्दो देवस्त्री विधियो योगप्रसमया अमृतं अमृतकर्मणो सुदस्मवः देवीत्यां नारिके कंठत्रय अतरी प्रणाम नैवेद्यं समर्पयामि देवी ध्यानेन प्रार्थनापूर्वकं समर्पयामि यो मातु भवेता भगवान् प्रजावानां सुवानवति चन्द्रमात्मा भगवान् प्रजावानां सुवानवति एवं मेन यो आयप्रमाण भवति श्रीलीला नायका समेत प्रसन्न श्रीनिवास स्वामिनः वेदोत्तमतरात्मकं समर्पयामि शिखरं दुर्गावे वन्दन्यै सेविते குலத்தில் பிறந்தனி குற்றமே எங்களை கொல்லாமல் போகாது ஏற்றை வரை கொள்வான் அங்குதான் கோவிந்தா ஏற்றைக்கும் ஏழைக்கும் எங்கள் திருமுகத்தை செல்வதை மாறான் எங்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலநூறு நூறாயிரம் மல்லாண்டமிட்டோர் மணிவண்ணா எல்லோரும் கடிதம்